Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. இருநூற்று 250 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புதுச்சேரி ஆளுநர் மாளிகை இடமாற்றம் செய்ய துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஒப்புதல் அளித்திருக்கிறார். முழு விவரங்களை செய்தியாளர் எழில்குமாரிடம் கேட்கலாம். எழில்குமார், வணக்கம். எழில்குமார், எதற்காக ஆளுநர் மாளிகை இடமாற்றம் செய்யப்படுகிறது? முழு விவரங்கள் என்ன எழில்குமார்? புதுச்சேரி மாநிலத்தை பிரெஞ்சுக்காரர்கள் ஆட்சி செய்து வந்தனர். இதனைத் தொடர்ந்து இந்தியா சுதந்திரம் அடைந்த நிலையில் 1954ஆம் ஆண்டு இந்தியாவோடு புதுச்சேரி அதிகாரப்பூர்வமாக இணைந்தது. இதனை அடுத்து மத்திய அரசு 1962ஆம் ஆண்டு முதல் மத்திய அரசால் நியமிக்கப்படும் துணைநிலை ஆளுநர் அவர்கள் அந்த கட்டிடத்தில், அதாவது பிரெஞ்சுக்காரர்கள் ஆட்சி செய்த அந்த ராஜ்நிவாசில் ஆளுநராக தொடர்ச்சியாக தங்களது பணிகளை மேற்கொண்டு வந்தனர். கிட்டத்தட்ட 250 ஆண்டுகள் பழமையான இந்த கட்டிடம் சிதிலம் அடைந்த நிலையில் தற்பொழுது அந்த கட்டிடத்தை பராமரிப்பு பணிகள் செய்வதற்காக புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை முடிவு செய்துள்ளது. இதன் காரணமாக துணைநிலை ஆளுநர் மாளிகையை தற்காலிகமாக மாற்று இடத்திற்கு மாற்றுவதற்காக அமைச்சரவையில் முடிவு செய்யப்பட்டு துணைநிலை ஆளுநருக்கு அந்த கோப்பானது ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டது. இந்நிலையில் ஆளுநர் மாளிகையை மாற்று இடத்தில் மாற்றுவதற்காக துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார். மேலும் துணைநிலை ஆளுநர் மாளிகையை கடற்கரை சாலையில் உள்ள புதிதாக கட்டப்பட்டு வரும் அந்த கட்டிடத்தில் மாற்றுவதற்கான பணிகளை பொதுப்பணித்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது துணைநிலை ஆளுநர் இந்த தற்போது உள்ள ராஜ்நிவாசில் இருந்து தனது பணிகளை மேற்கொண்டு வருகிறார். துணைநிலை ஆளுநர் தற்போது ராஜ்நிவாசை சீரமைப்பதற்காக ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் தற்காலிகமாக மாற்று இடத்தில் மாற்றி அமைத்து ஆளுநர் அவர்கள் அங்கேயே தங்கி தங்களுடைய பணிகளை மேற்கொள்ள உள்ளார். இருந்த போதிலும் இப்ப தற்போது உள்ள இந்த ராஜ்நிவாசானது கட்டுமான பணிகள் முழுமையாக சீரமைக்கப்பட்ட பின்னர் மீண்டும் ராஜ்நிவாசில் செயல்படும் எனவும் துணைநிலை ஆளுநர் மாளிகை வட்டாரங்கள் தகவல் தெரிவித்துள்ளது. முழு விவரங்களுக்கு நன்றி எழில்குமார். 250 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புதுச்சேரி ஆளுநர் மாளிகை இடமாற்றம் செய்ய துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தற்பொழுது ஒப்புதல் அளித்திருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்களை செய்தியாளர் எழில்குமார் சொல்ல கேட்டோம். Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.